இப்போ இந்த இட்லி கடை ட்ரெய்லர் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப சட்டிலா வச்சிருக்காங்க. எங்கேயுமே ரொம்ப ஹைப் குடுக்கல. அந்த ஒரு எமோஷன் டிராமாவையும் ரொம்ப வந்து குழப்பியெல்லாம் வைக்கல. 2வது இந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ் அப்படி இப்படின்னு எதுவுமே ரொம்ப கம்பல் பண்ணிலாம் வைக்கல. இந்த ட்ரெய்லர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நித்யா மேனனை வந்து காமிக்கிறாங்க. அவங்கள வந்து ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் அங்கங்க பிச்சு பிச்சு வந்து போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ட்ரெய்லர்ல. ஆனாலுமே இந்த ட்ரெய்லர்ல வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல போர்ஷன் இருக்கும் போல படத்துல அப்படின்ற மாதிரி வந்து தெரிவிக்குது. ரீசெண்டா அவங்களோட தலைவன் தலைவி படம் வந்தது. இந்த தலைவன் தலைவி படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோரி அண்ட் அந்த ஒரு ஸ்கிரீன் பிளே இது எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய படங்கள்ல வந்து பார்த்தது தான். ஆனா அதுல நித்யா மேனன் அப்படின்னு வரும்போது அவங்களோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அவங்களோட அந்த காமெடி எலிமெண்ட்ஸ் எல்லாம் உள்ள ஆட் பண்ணும்போது அந்த படம் வந்து சூப்பரா வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஆடியன்ஸுக்கு அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்து கிடைச்சது. அதே மாதிரி இட்லி கடைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நித்யா மேனன் வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்டா வந்து இருக்க போறாங்க. நித்யா மேனன் போர்ஷன் ஃபார் ஷோர் நல்லா இருக்க போகுது, நல்லா ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நித்யா மேனன் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் ஸ்டைல் அப்படின்ற மாதிரிலாம் போனால் அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்டோரி வந்து நல்லா சூட் ஆகுது. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து மெர்சல் படம் எடுத்துக்கலாம், தலைவன் தலைவி எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுக்கு அந்த கேரக்டர் வந்து நல்லா எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படியே வந்து ஒரு திருச்சிற்றம்பலம் லவ் ஸ்டோரியை வந்து எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு ஃபீல்டில் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம்.